போங்க ஆதி, எனக்கு செம்ம டயர்டா இருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல மீட்டிங் இருக்குதுடி. அதுக்கு நம்ம 2 பேருமே போகணும். வாடி போய் குளிச்சுட்டு கிளம்பலாம். என்ன ஆதி, நான் வரல, நீங்க போங்க என்று கொஞ்சி கொண்டிருக்க, உன்கிட்ட இப்படி பேசினாலாம் வேலைக்கே ஆகாது என்றவன் அலைக்காக அவளை தூக்கி கொண்டு நேராக குளியலறைக்குள் புகுந்து பாத்டபில் விட்டுவிட்டு அவனும் குளிக்க தொடங்கினான். வேறு வழி இல்லாமல் அவளும் குளித்து முடித்து வெளியே வந்து தங்களுக்கான ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டு தங்களை அழகாக தயார் செய்து கொண்டவர்கள் மீட்டிங் நடக்கும் ஹாலுக்கு இருவரும் ஜோடியாக நடந்து சென்றனர். அப்பொழுது அங்கு வேலை செய்யும் ஒருவன், ஏற்கனவே வைஷுவின் மேல் ஒரு கண்ணை வைத்திருந்தவன், அவனது நண்பனிடம், டேய் மச்சான், கவனிச்சியா? என்னடா கவனிச்சியா? ஏதாவது புரியுற மாதிரி சொல்லு. இப்படி மொட்டத்தை குட்டையில விழுத்த மாதிரி பேசாத. நம்ம பாசும் அவரோட பொண்டாட்டியையும் பாருடா. ஏன், இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையா என்ன? அடே கூமுட்ட, காலையில வரும்போது அவங்க 2 பேரும் வேற ட்ரெஸ்ல வந்தாங்களே. அடப்பாவி, இதெல்லாமா நான் பாத்துட்டு இருப்பேன். அவங்க எந்த ட்ரெஸ் போட்டு வந்தா எனக்கு என்னடா வந்துச்சு? நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? காலையில வரும்போது 2 பேரும் வேற வேற ட்ரெஸ்ல இருந்தாங்க. இப்போ வேற ட்ரெஸ்ல இருக்காங்க. அதுவும் பார்த்தாலே நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா ரெடியான மாதிரி இருக்குது. இப்போ அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? ஒருவேளை ரூமுக்குள்ள ஏதாவது கசமசா பண்ணிருப்பாங்களோ? அடப்பாவி, அவங்க என்ன பண்ணா உனக்கு என்னடா? அதை ஏன்டா என்கிட்ட வந்து கேக்குற? நீ பேசுறத கேட்டுட்டு போய் எவனாவது எனக்கு சங்கு உதிர போறான். ஆள விடுடாயப்பா என்று ஓட பார்க்க அவன் கைப்பிடித்து இழுத்தவன், டேய், ஆபீஸ்ல எப்படிடா இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும்? இதுக்கு ஏதாவது தனியா ரூம் இருக்கா என்ன? டேய், அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியாம நான் எப்படிடா சொல்றது? நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில சொல்லு. ஆமா, இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது நம்ம பாஸோட கேபின் இருக்குல்ல, அதுக்கு பேக் சைட்ல ஒரு பிரைவேட் ரூம் இருக்குது. அப்படியா? இவ்வளோ நாளா இங்க இருக்கேன், இது எனக்கு தெரியாம போச்சே. அது உனக்கு எதுக்குடா தெரியணும்? நமக்கெல்லாம் அங்க போறதுக்கு பர்மிஷன் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா. அதனால என்ன, அட்லீஸ்ட் எங்க என்னென்ன இருக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்காமையா இருக்க முடியும். அது சரி, என்னவோ போ. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இருக்கிற இடம் தெரியாம போக போற. அதுக்கு தான் இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோடா. சரி, அந்த ரூம்க்கு எப்படி போறது? எதே, எப்படி போறதா? ஐயோ, இவன் நமக்கு சம்மதி கட்டாம விடமாட்டான் போல இருக்கே என்று மனதுக்குள் நொந்தவன், அந்த ரூமுக்கு போறதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்னு பாத்ரூம்ல இருந்து பேக் சைடு ஒரு டோர் இருக்கும், அதை ஓபன் பண்ணிட்டு போகணும். இன்னொன்னு அவங்களோட டைனிங் ரூம், அந்த இடத்துல இருந்து ஒரு ரூம் போகும், அது வழியா தான் போகணும். ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? டேய், ஒரு வாட்டி நான் பாஸ் கிட்ட சைன் வாங்கறதுக்காக ஒரு ஃபைல் எடுத்துட்டு போன போது அவர் அந்த ரூம்ல இல்ல. ஆனா அவரோட பிஏ அவர் அங்கதான் இருக்காருன்னு சொன்னாரு. என்னடா இது எனக்கு வந்த சோதனைன்னு கொஞ்ச நேரமா நான் வெயிட் பண்ணி பார்க்கும்போதுதான் அவர் அந்த கதவை திறந்துட்டு வெளியே வந்தாரு. அப்பதான் எனக்கே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் அவர் பிஏ கிட்ட கேட்ட போது அப்பதான் தெரிஞ்சது இன்னொரு வழி இருக்கு அந்த ரூம்க்குன்னு. அந்த வழியா தான் பாஸ் வந்திருப்பாரு, உன் வேலையை பாருன்னு சொன்னான். அன்னையில இருந்து நான் எதுக்காக இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு பேசாட்டுக்கு விட்டுட்டேன். அப்படியா? அப்போ அந்த ரூம் வழியா கூட போலாமா? ஏப்பா சாமி, என்ன ஆளை விட்டுடா. எனக்கு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்குது. உன் கூட சேர்ந்து நடு ரோட்ல நின்னு பிச்சை எடுக்க முடியாது. இனி ஜென்மத்துக்கு ஃப்ரெண்டுன்னு நினைச்சு என்கிட்ட வந்து பேசிடாத. முதல்ல நான் என்னோட சீட்டை மாத்திக்கிட்டு வேற பக்கம் போயிடுறேன். உன் பக்கத்துல இருந்தா உன்னோட சேர்ந்து நானும் உருப்படாம தான் போகணும் என்று கூறிவிட்டு வேகமாக அவன் சென்று தன் இடத்தில் அமர்ந்து வேலையை செய்ய ஆரம்பிக்க, அதை பார்த்து சிரித்தவன் முகத்தில் ஒரு மர்ம புன்னகை வந்தது. இந்த வைஷனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். இப்ப கூட அவ கிராஸ் பண்ணி போகும்போது சும்மா கும்முன்னு வாசனை வருது, ஆளை தூக்குது. அப்படியே அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு அந்த வாசனையெல்லாம் என் மேல எடுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. இதெல்லாம் எப்ப நடக்குமோ தெரியல. புருஷன் கூட அப்படி இப்படின்னு ஆபீஸ்லயே ஒன்னா இருக்கிறான்னா, அப்போ நம்ம ட்ரை பண்ணா வளைச்சு போட்டுடலாம் போல இருக்கே என்று தப்பு கணக்கு போட்டு விட்டான். ஏனென்றால் ஆதிக்கு வைஷுதான் உயிர். அவளை யாராவது தவறாக பார்த்தாலே அவர்களின் தலையை தொங்க விட்டு விடுவான். இவன் மனைவி மீது ஆசைப்படுகிறான் என்று தெரிந்தால் அவ்வளவுதான், சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆதியும் வைஷ்ணவியும் மீட்டிங் ஹாலுக்கு சென்றவுடன் அனைவரும் எழுந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தினர். பின்பு மீட்டிங் தொடங்கவும் சிறிது நேரத்திலேயே வைஷுவிற்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. என்னாச்சு, இப்படி தலைவலிக்குது? அட கடவுளே, நேத்து நைட்ல இருந்து ஒரே டென்ஷன்ல சுத்திக்கிட்டு கிடந்த, சரியா தூங்க கூட இல்ல. அதனாலதான் போல இருக்குது. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருப்பேன். இந்த ஆதிதான் எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்றாருன்னே தெரியல. இப்போ இங்க கூட்டிட்டு வந்து வச்சு எனக்கு தூக்கமா வருது, தலை வேற வலிக்குது என்று உள்ளுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தாள்.
அவளுடைய முகமாற்றத்தை எல்லாம் கவனித்த ஆதி அவளை பார்த்து புருவத்தை உயர்த்தி என்ன என்பது போல கேட்க, அவளும் செய்கையில் தலைவலிக்கிறது என்று கூற, உடனே அவனோ சரி நீ எழுந்து போ என்று பார்வையாலேயே அவளிடம் கூறினான். அவளும் சரி என்றவள் அங்கிருந்து எழுந்து போக அனைவரும் மீட்டிங்கை நிறுத்திவிட்டு அவளை பார்த்தனர். இப்போ எதுக்கு மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணீங்க? கண்டினியூ பண்ணுங்க. இல்ல சார், மேடம் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுக்க போறாங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க என்று கணீர் குரலில் கூறவும் மீண்டும் அனைவரும் அவன் முகத்தை பார்த்து மீட்டிங்கை ஸ்டார்ட் செய்தனர். ஏற்கனவே வைஷுவை பார்த்து மயங்கி புலம்பிக் கொண்டிருந்தவன் அங்கேயே நின்று யோசித்துக் கொண்டிருக்க, மீட்டிங் ஹாலில் இருந்து திடீரென வைஷு மட்டும் தனியாக வெளியே வருவதை பார்த்தவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னாச்சு? இப்பதான் மீட்டிங் ஹாலுக்கு புருஷன பொண்டாட்டி ஜோடியா போனாங்க, கொஞ்ச நேரத்துல இவன் மட்டும் தனியா வாரா? அப்போ இன்னும் மீட்டிங் முடியலையா? அதுக்குள்ள எதுக்கு வந்தா என்று யோசித்துக் கொண்டே இருந்தவன் அவள் எங்கு செல்கிறாள் என்று பார்க்கலாம் என்று ஓரமாக ஒளிந்து நின்று கொண்டான். அதே நேரம் அவளோ நேராக அவர்களது அறைக்குள் சென்று ஆதியின் பிரைவேட் அறைக்குள் நுழைந்தவள் அங்கிருந்த மெத்தையில் பொத்தென்று விழுந்து தலையை பிடித்துக் கொண்டே என்ன இப்படி தலைவலிக்குது என்று புலம்பியபடியே அங்கிருந்த தைலத்தை எடுத்து தடவிக்கொண்டு கண்ணை மூடி அமைதியாக படுத்து விட்டாள். மெதுவாக அவர்களது டைனிங் ஹால் அறைக்குள் நுழைந்தவன் அங்கிருந்த அவர்களது பிரைவேட் அறைக்குள் நுழையும் கதவை திறந்து கொண்டு நுழைய ஆரம்பத்தில் ரொம்பவும் இருட்டாகத்தான் இருந்தது. கொஞ்சம் தடுமாற்றத்துடன் தான் உள்ளே வந்தான். அங்கேயும் ஒரு கதவு இருப்பதை பார்த்தவன் அந்த கதவை மெதுவாக திறக்க அங்கே கட்டிலில் வைஷு அமைதியாக கண்மூடி உறங்கிக் கொண்டிருந்தாள். உள்ளே செல்லலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டே இருந்தவன் அவள் முழித்துக் கொண்டிருக்கிறாளா அல்லது தூங்குகிறாளா என்று புரியாமல் ஒரு நிமிடம் அமைதியாக அங்கேயே நின்று அவள் உடல் அழகினை தன் கண்களில் நிறைத்துக் கொண்டான். நீண்ட நேரமாக அமைதியாகவே இருந்ததால் அவள் உறங்கிவிட்டாள் என்று நினைத்தவன் மீண்டும் மெதுவாக அந்த அறைக்குள் நுழைந்து அவளுக்கு நேராக வந்து நின்றவன் அவள் படுத்திருந்ததில் அவளுடைய சேலை கொஞ்சம் அங்கும் இங்கும் விலகி இருக்க அவளின் இடுப்பு பகுதி தாராளமாகவே நன்றாக அவன் கண்களுக்கு விருந்தாகியது. அம்மாடியோ, என்ன இடுப்புடா இது, எலுமிச்சம்பழம் கலர்ல இருக்கு. இவளுங்கெல்லாம் எப்படித்தான் இப்படி அழகா இருக்காளுங்களோ தெரியலையே. அதான் இந்த மாதிரி பணக்கார பையனா பார்த்து மடக்கி போட்டு செட்டில் ஆயிடுறாங்க. இப்படிப்பட்டவளுங்கெல்லாம் நம்மள திரும்பி பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று மனத்திற்குள்ளேயே கருவி கொண்டிருந்தவன் நீண்ட நேரமாக அவளை தலை முதல் கால் வரை அணு அணுவாக அளந்து கொண்டிருந்தான். அதே நேரம் மீட்டிங் ஹாலில் அமர்ந்திருந்த ஆதிக்கோ வைஷுவை தனியாக அனுப்பியது மனதுக்கு ஏதோ நெருடலாகவே இருந்தது. திடீரென்று அவனது லேப்டாப்பை ஓபன் செய்து அவர்களது பிரைவேட் அறையின் கேமராவை ஆன் செய்து பார்க்க அங்கே அவன் ஆபீஸில் வேலை செய்யும் ஸ்டாஃப் ஒருவன் வைஷ்ணவியை நின்று வக்கிரமாக பார்த்து கொண்டிருப்பது நன்றாக தெரிந்தது. அதை பார்த்தவுடன் அவனுக்கு அவனை கொல்லும் அளவுக்கு வெறி வரவும் மீட்டிங் கேன்சல் என்று கூறிவிட்டு வேக வேகமாக அங்கிருந்து ஓடி வர அதே நேரம் அவனது PA பிரகாஷும் அவனுடனே ஓடி வந்தான். ஹரிக்கும் விஸ்வாவுக்கும் ஒன்றுமே புரியவில்லை. டீ மச்சான், எங்கட இவ்வளவு ஃபாஸ்டா போற என்று கேட்க அவன் எதுவுமே கூறாமல் நேராக அவர்களது அறைக்குள் நுழைந்து பிரைவேட் ரூமின் கதவை திறக்க அப்பொழுதுதான் உள்ளே நின்றிருந்தவன் மெதுவாக வைஷுவின் இடையை தொடுவதற்காக கையை வைக்க போக கதவை திறந்து கொண்ட வந்த ஆதி அவன் காலை தூக்கி ஒரு உதை விட்டதும் சிறிது தூரம் தள்ளி போய் தெரித்து விழுந்தான் அந்த பொறுக்கி ராஸ்கல். உடனே பெட்ஷீட்டை எடுத்து அவள் மேல் போர்த்தி விட்டவன் அவனை தன் காலாலேயே மிதி மிதி என்று மிதிக்கவும் அதே நேரம் அங்கு ஓடி வந்த பிரகாஷ், ஹரி, விஸ்வா மூவரும் ஆதியை பிடித்து தடுத்தனர். டீ மச்சான், எதுக்குடா அவனை போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்க? இவன் எதுக்குடா இங்க வந்தான்? இவனுக்கு இங்க வர்றதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க என்று கத்தி கொண்டிருக்க அதே நேரம் பிரகாஷ், டேய் நீ எதுக்குடா இங்க வந்த? உனக்கு இங்க என்னடா வேலை? இது சாரும் மேமும் மட்டும் யூஸ் பண்ற ரூம், இதுக்குள்ள எப்படா நீ வந்து பார்க்கலாம் என்று கேட்க அதே நேரம் அனைவரையும் தள்ளிவிட்டு விட்டு மீண்டும் அவனை காலாலேயே மிதித்து சாகும் வரை அடித்தவன், எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி அண்ணானுவா ரசிப்ப, அது மட்டும் இல்லாம அவன் மேல கைய வைக்கிற அளவுக்கு போறியா என்று அங்கிருந்த பிளவர் வாஷை எடுத்து ஓங்கி அவன் மண்டையில் நச்சென்று அடிக்க அந்த சத்தத்தில் பதறி எழுந்த வைஷு இங்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியாமல் தனது சேலையை சரி செய்து கொண்டவள் எழுந்து நிற்க அங்கு ஒருவனை ஆக்ரோஷமாக போட்டு அடித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய கணவன். அதை பார்த்தவளுக்கு ஒரு நிமிடம் இதயமே நின்றுவிட்டது. ஐயோ கடவுளே, ஆதி என்ன பண்றீங்க என்று ஓடி சென்று அவனை தடுக்க நினைக்க அவளை பிடித்து தள்ளிவிட்டவன் யார் பேசுவதையும் கேட்காமல் கீழே கிடப்பவனை அடித்து கொன்றுவிடும் கோபத்திலேயே இருக்க அதே நேரம்
மாமா, விஸ்வாண்ணா, சீக்கிரம் ஆதி வந்து தடுங்க. இவர் அடிச்சு அவர் செத்துருவார் போல இருக்கு. தேவையில்லாம இவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது என்று கூறவும், வேறு வழி இல்லாமல் பிரகாஷ், ஹரி, விஸ்வா மூவரும் வந்து ஆதியை பிடித்து இழுத்து வர, டேய் என்ன விடுங்கடா, அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் பொண்டாட்டியை தப்பா பாத்திருப்பான். அது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டி மேலே கை வைக்க போயிருக்கான். இவனை உயிரோட விட சொல்றீங்களா என்றதும் வைஷுவிற்கு ஒரு நிமிடம் அவன் கூறிய வார்த்தையில் தூக்கி வாரி போட்டது. அங்கு என்ன நடந்தது என்று ஒன்றுமே புரியவில்லை. அப்படியே கண்கள் நிலை கொத்தி நின்றிருந்தவளுக்கு மிகவும் அசிங்கமாக இருந்தது. இவன் தன்னை அவ்வளவு கேவலமாக பார்த்தானா? அது எப்படி தனக்கு தெரியாமல் போனது? அப்படி என்ன ஒரு தூக்கம் எனக்கு என்று உள்ளுக்குள்ளேயே கலங்கியவன் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிய அதை பார்த்த ஆதிக்கு இதயமே வெடித்து சிதறுவது போல இருந்தது. பின்பு இவர்களை எல்லாம் பிடித்து தள்ளிவிட்டு வேகமாக வைஷுவின் அருகில் ஓடி வந்தவன் அவள் தாடையை பிடித்து, வைஷு ப்ளீஸ் அழுவாதடி என்றதும் தாயை தேடும் கன்றை போல அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு கதறி எழத் தொடங்கினாள். அதை பார்த்த ஹரிக்கும் விஸ்வாவிற்குமே மிகவும் சங்கடமாக இருந்தது. அவர்கள் இருவரும் கீழே கிடந்தவனை மீண்டும் போட்டு அடி அடி என்று அடித்துவிட்டு, பிரகாஷ் இவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க என்று கூற, அதே நேரம் ஆதியோ ஹரிக்கு கண்ணை காட்ட அவனும் சரி என்று கூறிவிட்டு, ஆதி நீ முதல்ல வைஷோ கூட்டிட்டு வெளியே போ என்றதுதான் தாமதம். அவளை அழைத்துக் கொண்டு தனது கேபினுக்குள் வந்தவன் அவள் கண்களை துடைத்து சோஃபாவில் அமர வைத்து தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான். அதை பதட்டமாக குடித்தவளுக்கு இன்னுமே அவள் நடுக்கம் நின்ற பாடில்லை. ஆதியின் கைகளை இறுக்கமாக பிடித்தவள், ஆதி என்ன மன்னிச்சிடுங்க, சத்தியமா இவன் வந்தது எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்பவே தலைவலியா இருந்ததுனால ரூமுக்கு வந்து உடனே தைலத்தை தடவிட்டு படுத்துட்டேன். கண் எரிச்சலையே நல்லா தூங்கிட்டேன். இவன் எப்ப வந்தான்னு கூட தெரியல. போர்க்கி ராஸ்கல் என்னை எவ்வளவு கேவலமா பாத்திருப்பான்ல. சி, நினைச்சாலே என் உடம்பெல்லாம் கூசுதாதி. அவன் என் மேல கை வைக்கல என்று அவள் பரிதாபமாக கேட்க அவள் வாயை பொத்தியவன், உன் மேல அப்படி வேற எவனையாவது கைய வைக்க விட்டுருவேனாடி? அப்புறம் புருஷன்னு சொல்லிட்டு நான் எதுக்கு இருக்கேன்? நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. அந்த நாய் உன்னை பார்த்ததுக்கே அவனை சாவடிச்சிடுவேன். நீ கவலையே படாத. இனி எவனுக்கும் உன் மேல கை வைக்கணுங்கிற நினைப்பும் பார்வையும் வராது என்று கூற, ஆனால் வைஷ்ணவியோ அவன் வந்து நிற்கும் போது தான் எந்த நிலைமையில் படுத்திருந்தேன்னு கூட எனக்கு தெரியல ஆதி. எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. என்னை எப்படி எல்லாம் ரசிச்சு பார்த்தானோ என்று மீண்டும் மீண்டும் அதையே சொல்லிக் கொண்டு பைத்தியம் போல புலம்பிக் கொண்டிருந்தவளை என்ன செய்வது என்று அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நீ இங்க இருந்து அப்படித்தான் பேசிட்டு இருப்ப, முதல்ல வா நம்ம வெளியில போலாம் என்று அவளை அழைத்து கொண்டு வர, அதே நேரம் அவளுக்கோ இவ்வளவு நேரம் நடந்த அதிர்ச்சியில் புலம்பிக் கொண்டிருந்ததில் லேசாக தலை சுற்றவும் அப்படியே மயங்கி சரிந்தாள். அவளை தன் இரு கைகளிலும் தூக்கி கொண்டு வெளியே வந்தவன் அவன் காரை நோக்கி நடந்து செல்ல, ஆபீஸில் இருப்பவர்கள் அனைவரும் பதட்டமாக அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். என்னாச்சு, மேம் குணம் சரியில்லையா என்ன? ஏன் பாஸ் அவங்கள தூக்கிட்டு போறாரு தெரியலையே, மயக்கமா இருக்காங்க போல என்றதும் அங்கு ஏற்கனவே அடி வாங்கி கொண்டிருந்த நண்பனுக்கு ஏதோ பொறி தட்டுவது போல இருந்தது. அவன் நண்பனை தேட அவனை எங்கேயுமே காணவில்லை. கடவுளே, நல்ல வேலை இந்த கேவலமான கூட்டு வேலையில நம்மள சேர்க்கல. இல்லனா என் உடம்புல உயிர் இல்லாம போயிருக்கோம். இதுக்கு மேல அவன் எக்கேடு கெட்டு ஒழிஞ்சா நமக்கு என்ன? இந்த மாதிரி மோசமான ஆளுங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது. அங்க சுத்தி இங்க சுத்தி நாளைக்கு நம்ம பொண்டாட்டிக்கிட்டேயே வந்து நிப்பான். தேவையா நமக்கு இதெல்லாம் என்று புலம்பிக் கொண்டிருந்தவன் அவன் வேலையை பார்க்க தொடங்க, அதே நேரம் அவளை காருக்குள் தூக்கி சென்று பின்னாடி கதவை திறந்து கொண்டு அமர வைத்தவன் அவனும் அவள் அருகிலேயே அமர்ந்து காரை லாக் செய்து விட்டு அங்கிருந்த தண்ணி பாட்டிலை எடுத்து அவள் முகத்தில் மெதுவாக தண்ணீரை தெளிக்க, கண் விழித்த வைஷு ஆதியை பார்த்ததும் மீண்டும் அவன் மார்பில் புதைந்து அழத் தொடங்கினாள். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது ஆதி. நானே அவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இல்ல. இனிமே எப்படி நான் அவன் முகத்துல முழிப்பேன்? ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சா என்னை எப்படி பாப்பாங்க? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது ஆதி. நான் இனிமே ஆபீஸுக்கே வரமாட்டேன் என்று அவள் என்னென்னவோ சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க, அவனும் சமாதானம் சொல்லி சொல்லி சலித்து போய்விட்டான். கடைசியில் வேறு வழி இல்லாமல் அப்படியே குழம்பிக் கொண்டிருந்த அவள் உதட்டில் தன் உதட்டை கொண்டு போய் பொருத்தியவன் அவள் உதட்டை மென்மையாக உறிஞ்சி எடுக்க தொடங்கினான். அதில் அவளோ வார்த்தைகள் வராமல் தந்தியடிக்க, அதே நேரம் அவனது முத்தத்தில் தன்னை மெதுமெதுவாக தொலைக்க தொடங்கினாள். மென்மையாக கொடுத்து கொண்டிருந்த முத்தத்தை திடீரென்று வன்மையாக மாற்றியவன் அவள் உதட்டை மிகவும் ஆழமாக உறிஞ்சி எடுக்க, அதில் அவளுக்கு கொஞ்சம் வலி எடுக்கத்தான் தொடங்கியது. ஆனாலும் இன்று நடந்த தவறுக்கு அவன் தனக்கு தரும் தண்டனையாக நினைத்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாள்.
அவள் முகத்தில் வலிக்கான சாயல் தெரியவும் மீண்டும் முத்தத்தை மென்மையாக மாற்றியவன் அவள் மூச்சுவிட சிரமப்பட்டது தெரிந்தும் அவளை விட்டு விலகி, வைஷு, இதுக்கு மேல நீ இதை பத்தி எதுவுமே பேசக்கூடாது, புரியுதா என்று கூற அவளோ மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அமைதியாக அமர்ந்திருந்தாள். வீட்டுக்கு போலாமா ஆதி? இப்ப நீ வீட்டுக்கு போனா உன் மூஞ்சியை பார்த்தாலே எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ பிரச்சனைன்னு. அப்புறம் இப்போ என்னை என்ன பண்ண சொல்றீங்க? இங்க நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அங்க போயிடலாம். இல்ல வேண்டாம், நானும் அங்க வரமாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது ஆதி. அது நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ் டி, அங்க உன்னை என்னைய தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நிஜமாவா? அங்க வேலை செய்யறதுக்கெல்லாம் ஆள் இருப்பாங்கல்ல? அதெல்லாம் நான் வர சொன்னாதான் வருவாங்க, இல்லனா யாரும் வரமாட்டாங்க. இப்போதைக்கு யாரையும் கூப்பிடுற ஐடியாவும் எனக்கு இல்ல. வீட்டுக்கு போன் பண்ணி அம்மா கிட்ட சொல்லிடுறேன், இன்னைக்கு நீயும் நானும் வரமாட்டோம்னு என்றவன் அவளை அழைத்து கொண்டு வந்து முன்னால் அமர வைத்து காரை ஸ்டார்ட் செய்து அவளை அழைத்து கொண்டு நேராக கெஸ்ட் ஹவுஸிற்கு சென்றான். அவர்களுக்கு இது போன்ற ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருப்பதே வைஷ்ணவிக்கு தெரியாது. இன்றுதான் முதல் முறையாக அவளை அழைத்து வருகிறான். காரிலிருந்து இறங்கியவளுக்கு அந்த இடத்தை பார்த்ததும் மிகவும் பிடித்துவிட்டது. சுற்றிலும் வண்ண வண்ண பூக்களால் பார்ப்பதற்கு கண்ணுக்கு லட்சணமாய் இருந்ததும் அவள் முகத்தில் ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தவன், உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்காடி? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காதி, ஆனா இதெல்லாம் ரசிக்கிற நிலைமையில நான் இப்போ இல்ல. என் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதை சரி பண்றதுக்கு தானே நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், நீ வா என்றவன் அவளை அழைத்து கொண்டு பூட்டை திறந்து வீட்டிற்குள்ளே அழைத்து சென்றான். உள்ளே நுழைந்தவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த கெஸ்ட் ஹவுஸ் அவர்கள் வீடு அளவுக்கு பெரிதாக இல்லைதான், ஆனால் எங்கெங்கு என்னென்ன பொருட்கள் இருக்க வேண்டுமோ அது எல்லாமே அழகாக அலங்கரிக்கப்பட்டு நீட்டாகவும் சுத்தமாகவும் பராமரிக்கப்பட்டும் இருந்ததை பார்த்தவளுக்கு ஆச்சரியத்தில் கண்கள் விரிந்தது. ஆதி, இந்த வீடு எப்படி இவ்ளோ கிளீனா நீட்டா இருக்கு? இந்த வீட்டை கிளீன் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்கடி, அவங்க தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி வந்து வீட்டை கிளீன் பண்ணிட்டு பூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க நம்ம ஒரு தடவை கூட வந்ததே இல்லையே. இப்படி ஒரு இடம் இருக்கும்னு கூட நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுவா என்றவன் அவள் தோளில் கையை போட்டு அழைத்து கொண்டு அங்கிருந்த பெட்ரூமிற்குள் நுழைந்து, இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குன்னு சொல்றதுக்கான வாய்ப்பே கிடைக்கலடி. நான் இங்க மோஸ்ட்லி கல்யாணத்துக்கு அப்புறம் வர்றதே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய நாள் வீட்டுக்கு போக பிடிக்காதப்போ நான் ஹரி விஸ்வா தங்கி இருக்கிற இடத்துக்கு தான் போவேனே தவிர அப்ப கூட இந்த வீட்டுக்கு வந்ததில்ல. இந்த கெஸ்ட் ஹவுஸ் நான் வாங்கி போட்டதே வீட்டுல எனக்கு இருக்க பிடிக்காம தனியா இருக்கணும்னு தான். ஆனா இங்க வந்தாலும் என்னால தனியாவே இருக்க முடியாது. அதனால ஹரி விஸ்வா கூட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவேன் என்று அவன் பேசிக்கொண்டே வந்து அவளை மெத்தையில் அமர வைத்து, சரி நீ போயிட்டு மூஞ்சு கழுவிட்டு வா, நான் உனக்கு சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியில் செல்ல பார்க்க ஓடி வந்து அவன் கையை இறுக்கமாக பிடித்தவள், ஆதி ப்ளீஸ் என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகாதீங்க, எனக்கு காஃபியே வேண்டாம். என்னடி இப்படி பயப்படுற? நான் இங்கதானே இருக்கேன். பரவாயில்ல, நீங்க எங்கேயும் போகாதீங்க. சரி நீ போய் முதல்ல முகம் கழுவிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன் என்று கூறவும் அவள் அரை மனதுடனே குளியலறைக்குள் புகுந்து முகம் கழுவி விட்டு வெளியே வர ஒரு துண்டை எடுத்து கையில் கொடுத்தவன், முகத்தை நல்லா தொடச்சுக்கிட்டு வா என்று அவளை அழைத்து கொண்டு நேராக கிச்சனுக்கு சென்று ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை எடுத்து சூடு செய்தான். என்னாதி, இங்க பால் கூட ரெடியா இருக்கு? ஆமா, நான் இங்க வரப்போனேன்னு ஆல்ரெடி போன் பண்ணி வேலை செய்யறவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். அதான் பால் மட்டும் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருக்காங்க. சூப்பர் ஆதி என்றவள் அந்த பால் பாக்கெட்டை வாங்கி, நானே உங்களுக்கு காஃபி போட்டு தரேன் என்றதும், வேணாண்டி, நீ ஏன் ஆல்ரெடி ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்க, இப்ப காஃபி எல்லாம் போட்டு எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற, நானே போட்டு தரேன். இல்ல இல்ல, உங்களுக்கு காஃபி போடுறதால எனக்கு பெரிய கஷ்டம் எதுவும் இல்ல என்றவள் அவனை எட்டை தள்ளிவிட்டு காஃபி போட, அதே நேரம் அங்கிருந்து கிச்சன் மேடையில் சாய்ந்து கொண்டு தன் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு நின்றவன் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஏனோ அவளை இன்று இந்த சேலையில் இப்படி வைத்திருக்க அவனுக்கு பிடிக்கவில்லை. அந்த நாய் இந்த புடவையில் தான் அவள் மனைவியை அணு அணுவாக ரசித்து மெதுவாக தொட்டு பார்க்க சென்றான். அதனால் இப்பொழுது அவள் உடலில் இருக்கும் இந்த சேலையை கழட்டி தூக்கி எறிந்து விட்டு வேறொரு ஆடையை போட்டுவிட வேண்டும் என்று நினைத்தவன், ஃபர்ஸ்ட் காஃபியை குடிக்கலாம், அதுக்கப்புறமா அதை பண்ணலாம் என்று முடிவெடுத்தான். சிறிது நேரத்தில் காஃபி போட்ட வைஷு அதை 2 கோப்பையில் ஊற்றி அவனிடம் ஒன்று கொடுக்கலாம் என்று திரும்ப, ஆனால் ஆதியோ தன்னை முழுங்குவது போல பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. மெதுவாக அவன் அருகே வந்து ஆதி என்று கூப்பிட்டு அவன் சிந்தனையை கலைத்தவள்
அவன் கைகளில் காஃபி கப்பை கொடுக்க அதை வாங்கியவன் அந்த காஃபியை அவளை பார்த்து கொண்டே குடிக்க, ஆனால் அவளுக்கோ தன்னையே அவன் முழுங்குவது போல இருந்தது. அதில் பெண் அவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்ன அவளுடைய காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு நேராக வெளியில் வந்து அங்கிருந்த ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். அவனும் அவள் பின்னாலேயே வந்து அவளை உரசிக்கொண்டு அந்த சோஃபாவில் அமர வைஷ்ணவிக்கு தான் ஒரு மாதிரியாக இருந்தது. பின்பு ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே அந்த காஃபியை குடித்து முடிக்கவும் அவள் கையில் இருந்த கப்பை வாங்கி டேபிளில் வைத்தவன், வைஷு என் கூட வா என்று அவளை அழைத்து கொண்டு நேராக குளியலறைக்குள் புகுந்து ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் படபடவென்று அவளது புடவையை கழட்டி தூக்கி எறிந்தான். அதில் பதறிய வைஷு, ஆதி என்ன பண்றீங்க? இல்லடி, இந்த சாரி உனக்கு வேண்டாம். அந்த நாய் இந்த சாரியில தான் உன்னை ஒரு மாதிரி கேவலமா பாத்துக்கிட்டு இருந்தான். நீ இந்த புடவையோட இருக்கிறத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த நாயோட ஞாபகம் தான் வருது. என்ன அதை சொல்றீங்க? இப்போ நீங்க இந்த சாரியை உருவி தூக்கி போட்டுட்டீங்கன்னா எனக்கு மாத்திக்கிறதுக்கு கூட வேற ட்ரெஸ் இல்லையே. ஏன், என்னோட ட்ரெஸ் எல்லாம் இங்க தானே இருக்கு, நீ அதை போட்டுக்க. என்ன ஆதி விளையாடுறீங்களா? உங்களோட ட்ரெஸ் எனக்கு எப்படி பார்த்தோம்? டிஷர்ட் ட்ராக் பேண்ட் எல்லாம் இருக்குடி, அதை போட்டுக்கோ. அப்படி சொல்றீங்களா என்று அவள் கொஞ்சம் சமாதானமாக பட்டென்று மீதி இருந்த அவளது ஆடைகளையும் உருவி எறிந்தவன் ஷவரை திறந்து விட இருவர் உடலையும் அந்த சில்லென்ற தண்ணீர் நினைத்து கொண்டிருந்தது. ஆதி, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குளிக்கிறது? இதோட 3வது டைம் குளிக்கிற. பரவாயில்லடி என்று கூறிய ஆதிக்கோ அவள் இடுப்பை பார்த்ததும் அந்த நாய் அந்த இடுப்பில் கை வைக்க சென்றதுதான் மீண்டும் மீண்டும் ஞாபகத்திற்கு வந்தது. அவன் அந்த இடுப்பில் கையை வைத்து அழுத்தம் கொடுக்க அதில் கொஞ்சம் வலி எடுத்ததும் வைஷு அவனை பார்த்து, ஆதி எனக்கு கொஞ்சம் வலிக்குது விடுங்களேன் என்று அவள் கெஞ்சுவது போல கேட்கவும் அப்பொழுதும் அவன் கையை எடுக்கவே இல்லை. அவன் அழுத்தி பிடித்ததில் அந்த இடமே சிவந்து அவனது கையச்சு அப்படியே அவள் இடுப்பில் பதிந்து விட்டது. ஒரு கட்டத்தில் அவளுடைய கண்கள் எல்லாம் கலங்கி கண்ணீர் வர ஆரம்பிக்க அவளுக்கு அப்பொழுதுதான் வலிக்கிறது என்பதை அவனால் உணர முடிந்தது. பிறகு என்ன நினைத்தானோ தெரியவில்லை. ஷவரை ஆஃப் செய்துவிட்டு அங்கிருந்த டவலை எடுத்துக்கொண்டு மீண்டும் அவளை தன் கையில் தூக்கியவன் நேராக மெத்தையில் சென்று கிடத்தினான். பிறகு கபோர்டை திறந்து தன்னுடைய உடைகளை எடுத்துக்கொண்டு வந்து அவள் கையில் கொடுத்தவன், நீ இதை மாத்திக்கோ என்று கூறிவிட்டு அவனும் வேறு ஆடைக்கு மாறியவன், நான் வெளியில இருக்கேன், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா என்றான். சரி என்றவள் அவன் வெளியே சென்றதும் அவன் கொடுத்த அந்த பேண்டையும் டிஷர்ட்டையும் போட்டுக்கொண்டாள். கொஞ்சம் லூசாகத்தான் இருந்தது, இருந்தாலும் அவனுடைய ஆடை அவளுக்கு பொருத்தமாகத்தான் இருந்தது. சிறிது நேரத்திலேயே தலையை நன்றாக துவட்டிவிட்டு மெதுவாக கதவை திறந்து வெளியே வரவும் ஆதி சோஃபாவில் அமர்ந்து போனில் யாரிடமோ மிகவும் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தான். மெதுவாக நடந்து வந்து அவன் கண் முன்னால் நிற்கவும் வைஷ்ணவியை இதுவரை இது போன்ற உடைகளில் அவன் பார்க்காததால் ஒரு நிமிடம் தன் மனைவியின் அழகை கண்டு பிரமித்துதான் போனான். நான் கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன் என்று போனை கட் செய்துவிட்டு மெதுவாக எழுந்து அவள் கண்களை பார்த்து கொண்டே அவள் தாடையை கைகளில் ஏந்தியவன், வைஷு அது எப்படி உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நீ இவ்ளோ அழகா இருக்க? இது என்னோட ட்ரெஸ் மாதிரியே இல்ல, உனக்குன்னே தயார் பண்ண மாதிரி இருக்கு. என்ன அதே நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? இங்க பாருங்க, எனக்கு எவ்வளவு லூசா இருக்கு. இந்த பேண்ட் வேற ரொம்ப வேகமா நடந்தா கழண்டு கீழே விழுந்துரும் போல இருக்குது என்றதும் அவனுக்கு குபீர் என்று சிரிப்பு வந்தது. விழுந்தா விழுந்துட்டு போது, இங்க யாரு இருக்கா? நீயே நானும் மட்டும் தானே இருக்கோம். அதுக்காக பேண்டே இல்லாமல சுத்திட்டு இருக்க முடியும்? போங்காதி, ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் என்றவள் மெதுவாக அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு மீண்டும் சிந்தனை என்று ஆபீஸில் நடந்ததே வந்தது. அவனை நிமிர்ந்து பார்க்காமலேயே, ஆதி உண்மையா சொல்லுங்க, அவன் என்னை எவ்வளவு நேரமா இப்படி பாத்துக்கிட்டு இருந்தான்? என் மேல எதுவும் கை வைக்கல இல்ல? எனக்கு அப்படி யாரும் தொட்ட மாதிரியே தோணலையே. இன்னும் எவ்வளவு நேரம் தாட்டி இதையே பேசிக்கிட்டு இருப்ப? பிளீஸ் சொல்லுங்க ஆதி, நீங்க எப்படி கரெக்டா வந்தீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பி போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. ஒருவேளை உனக்கு ரொம்ப முடியலையோன்னு தான் லேப்டாப் ஆன் பண்ணி நம்ம ரூமோட சிசிடிவியை செக் பண்ண. அப்பதான் நீ போய் படுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த நாய் கதவை திறந்துகிட்டு உள்ள வந்தான். வந்தவன் நேரா உன்னை வந்து நின்னு கேவலமா மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு பார்வை பார்த்துட்டு இருந்தான். அத பார்த்த போதே என் ரத்தம் எல்லாம் கொதிச்சிடுச்சு. அப்பவே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அங்க இருந்து எழுந்து வேக வேகமா நம்ம ரூமுக்கு வந்தா அந்த பொறுக்கி ராஸ்கல் உன் இடுப்புல கை வைக்க வந்தான். விடுவனா நானு எட்டி ஒரு உத விட்டேன், தெரிச்சு ஓடி போய் விழுந்தான். அவன் எவ்வளவு ஒரு கொழுப்பு இருந்தா அடுத்தவன் பொண்டாட்டி மேல கைய வைக்க பாத்திருப்பான். அவனை எல்லாம் கொன்னு போட்டிருக்கணும். நீ சொன்னேன்னு சொல்லிட்டு அவனை உயிரோட விட்டம் பாரு. என்ன சொல்லணும்?
நீ மட்டும் வந்து தடுக்கலனா அவனுக்கு அங்கேயே சமாதி கட்டியிருப்ப என்றதும் அவள் மீண்டும் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு, இப்பதான் அது எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. அவன் மட்டும் என் மேல கைய வச்சிருந்தான், எனக்கு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருக்கும். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்காம நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. தேவையில்லாம அவனுக்கு ஏதாவது ஒன்னு ஆகி அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆதி, நீங்க இல்லாமலாம் என்னால இருக்கவே முடியாது என்று அவள் அழுது கொண்டே கூற, அவளுடைய கண்ணீர் அவனது சட்டையை நனைக்கவும் என்னவோ போல ஆகிவிட்டது. நீ திரும்ப திரும்ப இதையே யோசிச்சுட்டு இருந்துக்காத. நீ வா, உனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னல, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. இல்ல, எனக்கு இப்போ ஓகே தான், நான் உங்க கூடவே இருக்கேன். அதெல்லாம் முடியாது, நீ வா என்று அவளை அழைத்து கொண்டு அறைக்கு சென்றவன் அவளை மெத்தையில் படுக்க வைத்து விட்டு அவனும் அவள் அருகிலேயே படுத்துக்கொள்ள வேகமாக நகர்ந்து வந்தவள் அவனது மார்பைக்குள் புகுந்து கொண்டாள். அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு உறங்க தொடங்கினாள். அவளுடைய மூச்சு காற்று சீராக வருவதிலேயே அவள் உறங்கிவிட்டாள் என்பதை புரிந்து கொண்டவன் மெதுவாக போனை எடுத்து யாருக்கோ போன் செய்ய அடுத்த நொடி அங்கிருந்து என்ன சொல்லப்பட்டதோ தெரியவில்லை. வேண்டாம், அவனை அணுவா சித்திரவதை பண்ணி கொண்டுருங்க. இதுக்கு மேல அப்படி ஒரு ஆளு அங்க இருந்ததுக்கான அடையாளமே இருக்கக்கூடாது. அவனை எரிச்சு போட்டாலும் சரி, கொன்னு புதைச்சாலும் சரி, அவனை ஏன் கையால கொல்லணும்னு தான் ஆசை. ஆனா என்ன பண்றது, என் பொண்டாட்டிக்கு அதுல விருப்பம் இல்லையே, நீங்க பாத்துக்கோங்க என்று கூறியவன் போனை வைத்துவிட்டு குழந்தை போல அமைதியாக உறங்கும் மனைவியின் தலையை லேசாக வருடி கொடுத்தவன், வைஷு, நான் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல உன்கிட்ட யாரையும் நெருங்க முடியாது, உன்கிட்ட தப்பாவும் நடந்துக்க முடியாது. இந்த ஆதியோட பொண்டாட்டிய தவறான ஒரு பார்வை பார்த்தாலே அவங்க கண்ணை தோண்டி கீழே போட்டுவான்ற பயத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தணும். நீ கவலையே படாத, எப்பவும் உனக்கு பாதுகாப்பா நான் இருப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை என்று அவள் தலையை வருடி விட்டவன் உச்சந்தலையில் தன் இதழினை பதித்து விட்டு அவள் அருகிலேயே படுத்து இறுக்கமாக அணைத்து கொண்டு உறங்கினான். ஒரு 2 மணி நேரம் உறங்கியிருப்பார்கள். திடீரென்று ஆதியின் போனிற்கு அழைப்பு வர அதை அட்டன் செய்து காதில் வைத்தவன் அவள் முடித்துவிடக் கூடாது என்று மெல்ல நகர பார்க்க அவனுடைய பிரிவில் பயந்து கண்முழித்தவள், என்ன சாதி, ஒரு நிமிஷம் இருடி என்று கூறியவன் போனில் பேச தொடங்கினான். சொல்லு பிரகாஷ். பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே நான் டின்னர் வாங்கிட்டு வந்துட்டேன். வெளியில் தான் இருக்கேன், நீங்க வந்தீங்கன்னா உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். ஓகே, நீ வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன் என்றவன் வைஷுவை பார்த்து, பிரகாஷ் கிட்ட டின்னர் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், அவன் வெளியில தான் நிக்கிறானா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுவா? நானும் வரேன், தனியா விட்டுட்டு போகாதீங்க. சரி வா என்று அவளை அழைத்து கொண்டு வந்து சோஃபாவில் அமர வைத்தவன், இங்க உட்காந்துக்கோ, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்று பிரகாஷ் கொடுத்த டின்னரை வாங்கி கொண்டு மீண்டும் உள்ளே வர, பாஸ், என்னடா மேடம் இப்ப எப்படி இருக்காங்க? பரவாயில்ல. அப்புறம் பாஸ், அவனை தூக்கிட்டு போனாங்களே என்று இழுக்க, ஏன் இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இல்ல, அவன் திரும்ப வேலைக்கு வருவானா பாஸ்? அவன் இருந்தா வருவான் என்று நக்கலாக கூறிவிட்டு கதவை சாத்திவிட்டு உள்ளே சென்ற ஆதியை பார்த்த பிரகாஷிற்கு ஒரு நிமிடம் பக்கென்று ஆகிவிட்டது. தன்னுடைய பாஸ் இவ்வளவு ஒரு கோவக்காரராக இருப்பார் என்று அவனுக்கு தெரியவே தெரியாது. இருந்தாலும் அவனுக்கு இதுவும் வேணும். எவ்வளவு திமிர் இருந்தா வைஷு மேடம் இப்படி பார்த்திருப்பான்? எங்கிருந்து இவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? இவனெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறத விட இல்லாம போறதுதான் பெஸ்ட் என்று புலம்பிக் கொண்டே அவன் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான். உள்ளே வந்தவன் வைஷுவை அழைத்து கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அமர வைத்து அவளுக்கு டிஃபனை தட்டில் பரிமாறி தானும் அவள் தட்டில் வைத்துக் கொண்டு அமர்ந்தவன், என்ன வைஷு, நம்ம 2 பேரும் சாப்பிடலாமா? சாப்பிடலாதி, ஆனா குழந்தைங்க. அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டேன்டி, அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நீ வேணா சாப்பிட்டு அப்புறமா வீடியோ கால் பண்ணி பேசு. இல்ல, வீடியோ கால்லாம் எதுவும் வேண்டாம். ஏண்டி, நான் இப்படி இந்த ட்ரெஸ்ல இருக்கும்போது எப்படி பேசுறது? சரி ஓகே, உனக்கு மார்னிங் ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்றேன் ஆபீஸ்ல இருந்து, ஓகேவா? ஓகே என்று கூறியதும் அவளுடைய தட்டில் இருந்த உணவை எடுத்து அவளுக்கு ஊட்டத் தொடங்கினான். பரவாயில்லாதி, நானே சாப்பிட்டுக்கிறேன், நீ கம்முன்னு அமைதியா சாப்பிடு என்று வயிறு முழுக்க அவளுக்கு ஊட்டி விட்ட பிறகுதான் அவனுக்கு திருப்தியாக இருந்தது. சரி, இப்போ நீங்க சாப்பிடுங்க, நான் ஊட்டி விடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே சாப்பிட்டுக்கிறேன், நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு என்று அவன் தட்டில் உள்ள உணவையும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்தவன் பின்பு கையை கழுவி விட்டு அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்தவன் அந்த வீட்டை சுற்றி இருந்த கார்டனில் இருந்த பெஞ்சில் அவளை அமர வைத்து அங்கிருந்து நிலவை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான்.
வைஷ்ணவிக்கும் கொஞ்சம் மனசுக்கு இதமாக இருந்தது. வீட்டிற்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரி இருந்தவளுக்கு இங்கு இந்த இருளின் அந்த நிலவொளியை பார்த்து ரசிப்பதில் மனம் எல்லை இல்லாத மகிழ்ச்சி அடைந்தது. அந்த இயற்கையை ரசித்தபடியே மெல்ல அவன் தோளில் சாய்ந்து கொள்ள அவள் தோள் மேல் கையை போட்டு தன்னோடு இழுத்து அணைத்து கொண்டவன், ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, லவ் யூ டு ஆதி என்று கூறி அவனுள் மேலும் புதைந்து போனாள்.